ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டாக் சங்கர். இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 750 அம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள மெட்டீரியல் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த மெட்டீரியலை வந்து காட்டுறேன், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஆம்பு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த பொருளெல்லாம் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுங்கள். இல்லை பொருள் எதாவது வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம 750 ஆம்புக்கு உள்ள மொத்த பொருளுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இப்போ தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் எடுத்து வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது பவர் சப்ளை பிசிபி. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன் பவர் சப்ளை பிசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். நேற்று தான் சுற்றி ஃபினிஷிங் பண்ணி வார்னிஷ் எல்லாம் அடித்து வச்சுருக்கேன். இது வந்து 14 கேஜ் தான், எஸ்டபிள்யூஜி 14 எஸ்டபிள்யூஜி கம்பி தான் போட்டிருக்கேன். இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா 38 வோல்ட்டு 10 ஆம்பியர், ஒவ்வொன்றும் 38 வோல்ட்டு 10 ஆம்பியர். டபுள் டேப்பிங் எடுத்திருக்கேன். எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துங்க. 38 × 20 போட்டு பார்த்துங்க எவ்வளோ வாட்ஸ் வரும் அப்படிங்கிறத. அதே போல் இது வந்து ஏசிக்கு வந்து 18 எஸ்டபிள்யூஜி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோர் பார்த்தீங்கன்னா 43ல் 3 இன்ச்சு கோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டருக்குள்ள ஒரு இந்த மாடியூல் தான், டிரான்சிஸ்டருக்குள்ள மாடியூல் தான் போட்டிருக்கேன். டிடிசி டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமேவும் 8, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் ஒரு 8, 16 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு நம்ம ரெடி பண்ண அவுட்புட்டு தான் சுற்றியிருக்கேன். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் வந்து 3 டேப்பிங் எடுத்திருக்கேன். ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ப்ரைமரி வந்து 3 டேப்பிங் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட டிரைவர் தான். இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லாவே இருக்கும். இந்த டிரைவர் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆம்புக்கு இது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதே போல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் 750 தான். 750 ஆம்பு தான் நிறையா ஆர்டர் வருது. அதனால் 750 ஆம்புக்குள்ள அவுட்புட்டு சுற்றி வச்சுருக்கேன். அதே போல் 750 பவர். இது வந்து இது 750 பவர் தான். இது பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர் 12ஆம் நம்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டபிள்யூஜி 12ஆம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். 60 வோல்ட்டு 1200க்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கேன். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா பிரைமரி வோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 16 எஸ்டபிள்யூஜி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் 6 ஆம்பியருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரு எல்லாம் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஆம்ப் அசம்பிள் பண்ணுறது தான். இப்போ மார்க் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது போல் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு ஆம்ப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது போல் பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஆம்புக்குள்ள பொருள் தான் வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஃபுல்லாக அதுதான் வச்சுருக்கேன். ஆம்புக்குள்ள கேபினெட்டு, அப்புறம் பிசிபி, டிரைவர் போர்டு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே போட்டிருக்கேன். ஏன்னா நிறையா முதலீடு போட்டால் தான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்லை, ஆம்பிள்பர்க்குள்ள மெட்டீரியல்லாம் நிறையா இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்கும் சரி, புதுசாக ஆம்பு ரெடி பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்ஃபார்மர்னாலும் சரி ஆம்புனாலும் சரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம எல்லா பொருளுமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மார்க் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா 750, அதை அனுப்பியாச்சு. அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு 1500 வந்து சேலம் மாத்தூருக்கு ஒரு நண்பருக்கு அனுப்பியிருக்கு. அதே போல் இப்போ காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா பிசிபி, இந்த பவர் சப்ளை பிசிக்குள்ளே தான் இதை நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. டபுள் பீஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒன்று வந்து மாடியூலுக்கு போயிடும். இந்த 5200 இந்த மாடியூலுக்கு போயிடும். இந்த பியூஸு இந்த பியூஸ் வந்து எதுக்கு போகும் பார்த்தீங்கன்னா டிரைவர் போர்டுக்கு போகும். இந்த டிரைவர் போர்டு செட்டப் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சாச்சு. டிரைவர் போர்டு செட்டப் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டிரைவர் போர்டு இங்கே அசம்பிள் ஆகிரும். அப்புறம் பிடி போர்டு, நம்மக்கிட்ட எல்லா பொருளும் கைவசம் ரெடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அசம்பிள் பண்ணுறதுக்கு குயிக்காக முடிச்சிடலாம். நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு பொருளாக தேடி வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பொருள் எல்லாமே கைவசம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குயிக்காகவே இந்த வேலையை முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, புதுசாக யாராவது ஆம்ப் போடணும்னு நினைக்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆம்ப் நல்லா பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக நல்லாவே பண்ணி தருவேன்.
ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போல அடுத்தடுத்து ஆம்பு அது போல தட்டி இது போல உங்களுக்கு வீடியோஸ்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன். பை பை, see you.